अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து வருகின்ற திருமங்கை ஆழ்வார் வடநாட்டு திருப்பதிகளையும் தொண்டை நாட்டு திருப்பதிகளையும் அனுபவித்த பிற்பாடு நடுநாட்டு திருப்பதிகள் இரண்டையும் அனுபவிக்கின்றார். திருக்கோவலூருக்கு அடுத்தபடியாக திருவகீந்திரபுரம் என்கின்ற திவ்ய தேசத்தை அனுபவிக்கின்றார். இந்த திருவகீந்திரபுரம் என்கிற திவ்ய தேசத்திலே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் என்ற உடனே அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை முன்னடிகளிலே வர்ணிக்கிறவர், பின்னடிகளிலே அந்த ஊரினுடைய இயற்கை காட்சிகள் அதையெல்லாம் நமக்கு வர்ணிப்பதன் மூலமாக உட்கருத்தாகவும் பல அர்த்தங்களை நமக்கு தெரிவிக்கிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இரண்டாவது பாசுரத்திலே அங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் பிராட்டியோடு கூட எழுந்தருளிருக்கிறான் என்று அவளையும் புருஷகாரமாக நாம் முன்னிடுவதற்கு தகுதியாக திருவகீந்திரபுரம் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கிற தாயாருக்கு ஹேமாம்புஜவல்லி என்று பெயர், ஹேமாம்புஜ நாயிகா என்றெல்லாம் அவளுக்கு பெயர் உண்டு, திருப்பெயர் அங்கே தனிக்கோவில் நாச்சியாருக்கு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த நாச்சியாருடைய பெருமையையும் சொல்லி அங்கே எம்பெருமானுடைய திருநாமத்தையும் இரண்டாவது பாசுரத்திலே காட்டுகின்றார். மின்னுமாழியங்கையவன் செய்யவள் உரைதரு திருமார்வன் பன்னு நான்மறை பல்பொருளாகிய பரனிடம் வரைச்சாரல் பின்னு மாதவிற் பந்தலில் கடவர பிரியவேகமலத்து தென்னவென்னு வண்டின் நிசமுரல் தரு திருவயிந்திரபுரமே. எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் மின்னும் ஆழியங்கையவன் என்று அவனுடைய கையிலே ஆழி சக்கராயுதமானது மின்னுகிறது என்கிறார். அதனுடைய அபிப்பிராயம் என்னவென்றால் அடியவர்களுக்கு விரோதிகள் ஏற்பட்டால் அவர்களை உடனே தொலைப்பதற்கு அவனிடத்திலே ஒரு பரிகரம், அதாவது அவனிடத்திலே ஒரு ஆயுதம் உண்டு என்று அவனை தெரிவிக்கின்றார். மின்னும் ஆழியங்கையவன். அதே சமயத்திலே அடியவர்களுடைய விரோதிகளை தொலைக்கிறதுக்கு வேண்டிய கோபத்தை கொள்ளுவானே தவிர அடியவர்கள் விஷயத்திலே அவன் அருள்தானே புரிய வேண்டும். அதை அவனுக்கு நினைவூட்டுவதற்காக அப்படி அவனுடைய கோபத்தை ஆற்றி அவனை அடியவர்களை அனுகிரகிக்கும்படி செய்வதற்காக கூடவே பிராட்டி எழுந்தருளியிருக்கிறாள் அல்லவா. அதனால அவளை தெரிவிக்கின்றார். செய்யவள் உரைதரு திருமார்வன். செய்யவள் என்னால் சிவந்த திருமேனியை உடையவளான பெரிய பிராட்டியார், அவள் எழுந்தருளியிருக்கும்படியான திருமேனியை உடையவன் என்ற அந்த எம்பெருமானை போற்றுகின்றார். செய்யவள் உரைதரு திருமார்பன். அதற்கு மேலே அவன் எப்படி எழுந்தருளியிருக்கிறான் என்றால் மேலே தெரிவிக்கிறார். மின்னுமாழியங்கையவன் செய்யவள் உரைதரு திருமார்பன் பன்னு நான்மறை பல்பொருளாகிய பரன். பன்னு நான்மறை பல்பொருளாகிய பரன் என்றால் பன்னு எல்லாராலும் ஓதப்படுகின்றதாய் இருக்கக்கூடியதான நான்மறை. நான்மறை என்றாலே அது ஓதுவார் ஓத்து என்று சொல்லப்படுகின்றபடியினாலே அது பன்னு நான்மறை என்றே தெரிவிக்கின்றார். அதாவது வேதங்கள் அனைத்திலும் தெரிவிக்கப்படுபவன் பகவான் தான். வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யா என்று பகவானே பகவத்கீதையிலே அருளி செய்து கொண்டபடி அந்த எம்பெருமானை தெரிவிக்கின்றன வேதங்கள். வேதங்கள் இரண்டு பகுதிகளாக கர்மகாண்டம் என்ற பகுதி யாக யஜ்ஞங்கள் செய்வதை பற்றி தெரிவிக்கின்றது. பிரம்மகாண்டம் என்கின்ற பகுதி உபனிஷத்துக்கள், அதுதான் பரபிரம்மத்தை பற்றி தெரிவிக்கிறது என்று பொதுவாக இருந்தாலும் அந்த யாகங்களும் கூட பகவானை ஆராதிக்கின்ற முறை என்கிறபடியினாலே வேதங்கள் முழுவதும் பகவானையே தெரிவிக்கின்றன. ஆயினாலேதான் ஆழ்வார் பன்னு நான்மறை பல்பொருளாகிய பரன் என்று நான்மறையின் பொருளாய் நிற்பவன் யார் என்றால் அந்த எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானுடைய இடம் அது எது என்றால் வரை சாரல் என்று அங்கே உயர்ந்த மலை ஒன்று இருக்கிறது, அந்த ஸ்வேதகிரி. அதற்கு சாரல் என்னால் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் என்று அப்படி நாம் பொருள் கொள்ள வேண்டும். பன்னு நான்மறை பல்பொருளாகிய பரனிடம், பரனுடைய இடம் அது வரைச்சாரல். அந்த ஊர் எப்படி இருக்கிறது என்றால் அதை வர்ணிக்கிறார். பின்னம் மாதவிப்பந்தலில். இந்த வண்டுகள் எல்லாம் மிகவும் விரும்பி இருக்கக்கூடிய இடம் குறுக்கத்தி மரமாம், அதில் இருக்கக்கூடிய அந்த பந்தலிலே இருக்குமாம். அதை தெரிவிக்கின்றார்.
மாதவி பந்தலில் பெடை வர, அந்த பெடை என்னால் அந்த பெண் வண்டு பின்தொடரும்படியாக அந்த வண்டுகள் வந்து அங்கே தேனை பருகி ரீங்காரம் செய்கின்றனவாம். பின்னு மாதவி பந்தலில் பெடை வர பிணியவள் கமலத்து, நன்றாக அப்படி மலர்ந்திருக்கிற கமலத்திலே தேனை பருகுகின்ற வண்டுகள் அவை என்ன செய்யும் என்று கேட்டால், தென்னவென்ற வண்டுகள் இசைதரு என்று, தென்னவென வண்டுகள் என்று அந்த வண்டுகள் எல்லாம் தென்னா தெனா என்று வண்டுகள் ரீங்காரம் செய்யும் என்று தெரிவிக்கின்றார். பின்னும் மாதவி பந்தலில் பெடைவர பிணியவள் கமலத்து தென்னவென வண்டுகள் இன்னிசை முரல் தரு திருவையிந்திரபுரம் என்று அந்த திருவையிந்திரபுரத்தினுடைய ஒரு சிறப்பை வண்டுகளை கொண்டு நிரூபிக்கிறார். ஏற்கனவே நாம் தெரிவித்தோம், வண்டு என்னால் என்ன என்றால் அசாரத்தை தள்ளி சாரமான தேனை பருகுகின்ற வண்டுகள், அதுவும் நமக்காக ஒன்றோ அந்த தேனை பருகி வைக்கின்றன அந்த வண்டுகள் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த வண்டுகளை போன்றவர்கள் தான் ஆச்சாரியர்கள் என்று சொல்லுகின்றோம். அதிலேயும் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரியர்கள் என்றால் அவர்கள் துறவிகளாகவே இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் கூட கிடையாது. அவர்களெல்லாம் கிரகஸ்தாசிரமத்திலே, அதாவது இல்லற வாழ்க்கையிலே இருக்கிற பொழுதும் கூட அவர்கள் துறவு மனப்பான்மையோட இருப்பார்கள். விரக்த ராகசிய கிரகம் தபோவனம் என்று இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போல எழுந்தருளியிருந்த ஆச்சாரியர்கள் இங்கே இருக்கிறார்கள், திருவகீந்திரபுரத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லுவதாக நாம் கொள்ளலாம். விசேஷித்து பார்த்தால் வைராக்கிய நிதி என்று கொண்டாடப்பட்ட வேதாந்த தேசிகன் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் கிரகஸ்தாசிரமத்திலேதான் எழுந்தருளி இருந்தார். ஆனாலும் அவருக்கு உண்டான விரக்தி வைராக்கியம் உலகறிந்தது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர் எழுந்தருளி இருந்த ஸ்தலம் என்று நாம் இப்பொழுது கொள்ளுகிறோம். அதை முன்கூட்டியே உணர்ந்து அறிவிப்பது போல ஆழ்வார் நமக்கு பின்னாலே இவர் வரப்போகிறார் என்பதை தெரிவிக்கும் வண்ணமாக ஆழ்வார் காட்டுகிறார் என்று கூட நாம் கொள்ளலாம். பெடைவர பிணியவள் கமலம், அந்த இடத்துல கமலம் என்றால் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள். அந்த திருவடி தாமரைகளை அனுபவிக்கிற அந்த ஆச்சாரியர் என்ன செய்கிறார் என்றால் அப்படியே தென்னவனா என்று அழகாக பாசுரங்களை இட்டு பாடுகின்றார். தேவநாயக பஞ்சாசத் என்று அந்த எம்பெருமானை குறித்து ஸ்தோத்திரங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார் ஆச்சாரியர் வேதாந்த தேசிகன். ஆகையினாலே அப்படிப்பட்ட வைணவர்கள், உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கக்கூடிய இடம் என்றது இந்த பாசுரத்தினுடைய உட்பொருளாக கொள்ளலாம் என்று இந்த பாசுரத்திலே உயர்ந்த அர்த்தத்தை நாம் கொள்ளுகிறோம். அடுத்தபடியாக மூன்றாவது பாசுரம், அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறது என்றால், உலகத்தை எல்லாம் பிரளய காலத்திலே தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொண்டு ரட்சித்த எம்பெருமான் அவன் இங்கே எழுந்தருளி இருக்கிறான் என்று காட்டுகின்றார். வையமாயவன் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகனிடம் மெய்தகு வரைக்காரல் மொய்கொள் மாதவி செண்பகம் முயங்கிய முல்லயங்கொடியாட செய்யதாமரை தெழும்பனதிகழரே திருவயிந்திரபுரமே. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? வையம் ஏழும் உண்டு ஆலிலை வைகிய மாயவன் என்று பூமியை பிரளயம் கொள்ள வந்த பொழுது அந்த பூமியை காப்பதற்காக அப்படியே விழுங்கி விட்டானாம் எம்பெருமான். அந்த பூமியினால் சப்த லோகங்களையும் விழுங்கினான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆகினாலே வையமேழும் உண்டு ஆலிலை வைகிய மாயவன், அவன் அடியவர்க்கு மெய்யன் என்று இது அவனுக்கு ஒரு தனிச்சிறப்பு. எம்பெருமான் மற்றவர்களுக்குத்தான் பொய்யனே தவிர மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், ஆனால் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் என்று நம்மாழ்வார் அருளி செய்தார். இங்கே திருமங்கை ஆழ்வார் அடியவர்க்கு மெய்யன் என்று அப்படியே தன்னுடைய பக்தர்களுக்கு அவன் உண்மையானவனாக இருக்கிறான், எப்பொழுதுமே அவன் அப்படித்தான் இருப்பான் என்று காட்டுகின்றார். அடியவர்க்கு மெய்யன் அவன் யார் என்றால் தெய்வநாயகன் என்றே காட்டுகின்றார். தேவநாதன் என்று திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானுக்கு திருநாமம். அந்த தேவநாதன் என்கிற திருநாமத்தை தான் இந்த இடத்திலே தெய்வநாயகன் என்று திருமங்கை ஆழ்வார் காட்டுகிறார் என்று கூட நாம் கொள்ளலாம். அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் அவனுடைய இடம் எது என்றால் மெய் தகு வரை என்னால் அவனுடைய திருமேனியை போலவே இருக்கக்கூடியதான ஒரு பெரிய மலையாம். அந்த மலையினுடைய சாரல் என்னால் அதனுடைய பள்ளத்தாக்கு, அதனுடைய பக்கத்திலே இருக்கிற பகுதியான அந்த திருவகீந்திரபுரம் என்று அப்படி கொள்ளலாம். அங்கே இருக்கிற இயற்கை காட்சி எப்படி இருக்கிறது என்றால் மொய்கொள் மாதவி
சண்பகம் முயங்கிய முல்லையங்கொடி என்று மாதவி சண்பகம் முதலான அந்த மலர்களை எல்லாம் அணைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய கொடியாம். அந்த கொடி என்ன ஆகிறது என்றால் செய்ய தாமரை செழும்பனை திகழ்தரு என்று இங்கே தாமரை, அந்த தாமரை பூவும் அங்கே வயல்களிலே தடாகங்களிலே பூத்து கிடக்கின்றது. இந்த முல்லையங்கொடி அங்கே ஆடுகின்றது என்று அப்படி தாமரையையும் முல்லை கொடியையும் சேர்த்து சொல்லுவது பிராட்டியையும் எம்பெருமானையும் சொல்லுவது போலே அமைந்திருக்கிறது என்று நாம் கொள்ளலாம். பிராட்டி என்பவள் அவள் கொடி போலே இருப்பவள், அவள் முல்லையங்கொடி என்கிறது அந்த பிராட்டியை சொல்லுவதாகவும், அங்கே தாமரை என்கிறது அவன் தாவி வையங்கொண்ட தடன் தாமரை என்று சொல்லும்படியாக அப்படி தன்னுடைய தாமரை திருவடிகளை கொண்டு உலகத்தை எல்லாம் அளந்தான் அல்லவா. ஆயினாலே அந்த எம்பெருமானை சொல்லுகிறதாகவும் நாம் அப்படி கொள்ளலாம். இப்படி செய்ய தாமரை செழும்பனை திகழ்தரு என்று சொல்லும்படியாக அங்கே இயற்கை காட்சிகள் அப்படி மிகவும் அழகாக அமைந்திருக்கின்றன. அதுவும் கூட நமக்கு பிராட்டியையும் எம்பெருமானையும் நினைவுறுத்தும் வகையிலே அமைந்திருக்கின்றன என்று இந்த திவ்ய தேசத்தினுடைய அனுபவத்தை தெரிவிக்கின்றார். அது மொய்கொள் மாதவி சண்பகம் முயங்கிய முல்லையங்கொடி ஆட, முல்லை கொடி அந்த இடத்திலே எல்லாம் போய் அப்படி சுருண்டு, அதாவது அவற்றிலே இருக்கக்கூடிய பற்றி கிடந்த அந்த கொடியானது ஆட, அங்கே செய்ய தாமரையானது அப்படி திகழ என்று இப்படி அந்த இயற்கை காட்சிகளை பிராட்டியையும் எம்பெருமானையும் நினைவுறுத்துவது போல நமக்கு காட்டுகிறார் ஆழ்வார். இதே போன்ற இன்னும் பாசுரங்கள் அந்த திருவேந்திரபுரத்தினுடைய அனுபவம் திருமங்கை ஆழ்வாருக்கு இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.